ஹாய்ங்க, நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி ஆரி ஒர்க்கோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நாட் எப்படி போடுறது ப்ளஸ் சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சோம், அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்குமே நான் வந்து நம்பர் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்பயும் போடுற நார்மல் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொன்று அதே மாதிரி கொஞ்சம் ஒட்டியே எடுங்க, தள்ளி தள்ளி எடுக்காமல். அப்போ தான் நமக்கு நாட்டு நீட்டாக இருக்கும், வெளியே அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒன்று எடுத்துகிட்டு 2 நாட் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே கூடி செகண்ட் நாட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இழுத்திங்கன்னா செகண்ட் நாட்டு ஹைட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு செகண்ட் நாட்டிலருந்து ஃபஸ்ட்டு நாட்டை வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்ம செகண்ட் நாட்டை இழுக்கும்போது நமக்கு டைட்டாகும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் நாட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாட்டை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு டைட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அது அவுறாது. இப்போ இது ஏன் மேலே இப்படி இருக்குன்னா, இது வந்து இப்போ ஸ்டார்டிங் போடுறப்ப இப்படி இருக்கும். நம்ம போக போக அதை வந்து உள்ளே வந்து அமுக்கிடலாம், இல்லாட்டி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செகண்ட் நாட்டு போடுறேன் பாருங்களேன், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கணும், செகண்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நாட் போட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு வழியாக செகண்டு எடுத்துருக்கோம்ல அதை வந்து நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த செகண்ட் ஸ்டிச் வழியாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாட்டு வந்து கரெக்டாக விழும். இந்த மாதிரி வந்து டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கும்போது அந்த செகண்ட் ஸ்டிச்சை நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். ஸோ இப்போ நாட்டு விழுந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு அவுறாது. நீங்கள் போட போட சின்னதாக போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் போடும்போது இந்த மாதிரி பெருசாக தான் போட வரும். அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு அது மேலே அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் சிம்பிள் போட போகிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு என்னென்னா கார்னர் முக்கியம். ஸோ கார்னர் எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வரணும். ஷார்ப்பாக வந்தால் தான் நமக்கு அந்த நீட்னஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த எட்ஜு கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஸ்டிச் பக்கத்தில் போட்டுக்கணும். பெருசாக போடாமல் சின்னதாக ஒரு ஸ்டிச் பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட் சைடு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் தான் போட போகிறோம். ஸோ ஸ்கொயர்லேயுமே எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்டிச் வந்து பக்கத்தில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதில் போடும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு 4 ஸ்டிச் அந்த ஸ்டிச்சு வரும். அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஸ்டிச் அது பக்கத்துலேயே போடணும். போட்டுட்டு நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா சிம்பிள்ஸும் போடுவோம். ஆனால் இது இருக்கிறதே முக்கியமான சிம்பிள் வந்து திலகம் தான். திலகம்க்கு வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து கரெக்டாக முடிச்சுட்டா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ அதை நான் போடுவேன் பாருங்களேன். கரெக்டாக அந்த எட்ஜஸில் கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த எட்ஜில் நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஷார்ப்பாக தெரியும். ஸோ இவ்வளோ டிசைன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். மீதி டிசைன்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.